ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மீ சார். குழந்தைங்க என் பாசத்தை பற்றி பேசாதீங்க. உங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது. என்ன சொல்கிறீங்களா? குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. ஃபோன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். நான் போயிடுவேன். உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் இப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழுக்கு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கணும். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. எல்லாரும் சைபர் பண்ணி உங்களெல்லாம் நான் சொன்ன. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னது. இது நான் டைரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். பர்சனல் இன்டர்வியூவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால வந்து பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சுருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்ஸஸ். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துகிறவங்க முன்னாடி அதை சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. ஸ்டேட் அவார்டு வின்னர் 2வது படத்தில் கலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள், எல்லாமே அவன் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலும் சீண்டணும்னு நினச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போட்டோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? ஆம்பளை பொம்பளை என்ன? ஃபெமினிசம். ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அதை தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நான் என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. இந்த 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண. அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது நான் எப்படி விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேரும் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவங்ககிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தாங்க. அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு இல்லை கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக நான் பண்ணேன். இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி அவன் வரான் பார்த்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேட்குறாங்க, இதே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு, உயிர் போகிற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்ணுறது ஒரு மனுஷன்? பர்டிகுலராக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறது இல்லை. வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. கோடிக்கணக்கான காட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா?
வெளியே போன்னு சொல்ற எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க? அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகில்ல மயங்கி போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும், அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கை எடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாம்ப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க. அதனால சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. இப்படி 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிகர் தாங்க வேலை. அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவ அசிங்கமான வார்த்தையில சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பத்தி பேசுறாங்க. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1ல இருந்து அவங்கள கையை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம். வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன. அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை. கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து, ஒவ்வொரு நீடில் இருந்து, இது இங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும், இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் ஒருத்துட்டு அப்படி இல்லை. நம்மள கூட எப்படி இருக்க, நான் அவங்க கிட்ட போய் கற்றுக்க சொல்லணும். அதான் உண்மை. சொல்றாங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மாசம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல எனக்கு தெரியும். நான் நினைப்பேன் இன்னும் என்ன வேணா வர சொல்லுங்க. இன்னும் 4 வீடியோ பண்ண நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ணேன் கூட அவங்களை சொல்லிக்க சொல்லுங்க. என்ன வேணா பண்ண சொல்லுங்க. இது சுத்தமா அந்த போர். அவ்வளவுதான் நான் நினைச்சு வாழ்றது என் லைஃப். அப்படிதான் நான் வாழ்வேன். இவரு என்னுடைய எக்ஸ் கோ பிரதர். இவரு மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில ஒரு மாப்பிள்ளையா இருந்தவர் தான். இன்னைக்கு எனக்காக இங்க வந்திருக்காரு. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது எனக்கும் சரி, இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவரு. அப்படிதான் நான் சொல்வேன். உனக்கு இதை காமெடியா சொல்றதா, எமோஷனலா சொல்றதா, எப்படி சொல்றேன்னு தெரியல. உங்க ஃபேமிலியில ஒரு டைவர்ஸ், 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்றேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில இரு, அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான் குழந்தைய வச்சு ட்ராப் அப் பண்ணேன்.